இந்த மாதிரி விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு கரண்ட் பில்லே இபி பில்லே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அதை இபி பில்னு சொல்லக்கூடாது, இபிஎஸ் பில்லே சாட்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இதே உதயமின் திட்டத்தில் ஒன்றிய அரசு கேட்கும்போது அந்த அம்மையார் கையெழுத்து போடலை. அதுக்கான ஆதாரம் மேலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த திட்டம் தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் லாபகரமாக அமையும் என்றாலும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்ப இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர் கொடுத்த அறிக்கையும் அதுக்கு கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? அம்மா மறைவுக்கு பின்னாடி உங்களுடைய இப்போ முதல்வர் வேட்பாளராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர், அவர் தான் உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது. அந்த உதயமின் திட்டம்னா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6% அதாவது மின் கட்டண உயர்வு கூட்டணும். இது கட்டாயம். இதுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. இப்போ சொல்லுங்க, சொரண்டை மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே இப்போ சொல்லுங்க, கட்டணம் கூட்டினதுக்கு யார் காரணம்?